வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் பஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் கௌதமி. வணக்கம் வினோதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபலூடாக மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். வருட இறுதிக்கு முன்னர் எட்கா உடன்படிக்கையில் கைச்சாத்திட முடியும் என பிரதமர் இந்தியாவில் தெரிவிப்பு. 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில். முறிகள் விநியோகம் தொடர்பிலான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையினை மறைப்பதற்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. வெளிமட மாலிகா தென்ன ஆரம்ப பாடசாலைக்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினால் புதிய கட்டிடம். உலகின் முன்மாதிரியான நாடாக இலங்கையை கட்டியெழுப்புவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். மினிப்பே கால்வாய் புனரமைப்பு திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். ஹசலக மினிப்பே கால்வாய் அபிவிருத்தி திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த திட்டம் 4 வருடங்களில் நிறைவு செய்யப்பட உள்ளதுடன் இதன் மூலம் 15,000 குடும்பங்கள் நன்மை அடைய உள்ளன. தேசிய அபிவிருத்தி வங்கி இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. ගොවියෙක් විදියට මගේ පියා 1949 පමණ පොළොන්නරුවට පැමිණියේ. எனது தந்தை விவசாயியாக 1949ஆம் ஆண்டு பொலனறுவைக்கு வந்தார். 2ஆம் உலகப் போரின் போது பங்கு பற்றிய படை வீரர்களை கௌரவித்து அப்போதைய பிரதமர் DS சேனநாயக்க விவசாயத்திற்கான காணிகளை வழங்கினார். இதனால் நாட்டில் விவசாய குடியேற்றங்கள் தொடர்பில் விவசாய அமைப்புகள் மற்றும் விவசாய குடியேற்ற வரலாறு, கலாச்சாரம் ஆகியன நாட்டின் பொருளாதாரத்திலும் கலாச்சார நாகரிகத்திலும் பாரிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. ජනපද ශිෂ්ටාචාරය මේ රටේ ආර්ථිකයේ සහ සංස්කෘතියේ ශිෂ්ටාචාරයේ මහා පෙරලි කළ ව්‍යාපෘති කියලා අපිට පැහැදිලි. இந்த வருட இறுதியில் எட்கா உடன்படிக்கையை கைச்சாத்திட எதிர்பார்த்திருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று புதுடெல்லியில் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நடைபெறும் இந்திய பொருளாதார மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்கால பொருளாதார திட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். இந்து இலங்கை உடன்படிக்கை மூலம் வர்த்தக பொருட்களுக்கு அப்பால் சென்று சேவைகளை பரிமாறிக்கொள்வது தொடர்பிலும் முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கான உத்தேச பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையில் இந்த வருட இறுதியில் கைச்சாத்திட உள்ளோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் நானும் இதனை இந்த வருட இறுதிக்குள் நிறைவேற்ற வேண்டும் என தீர்மானித்துள்ளோம். எட்கா உடன்படிக்கையின் மூலம் நமது நாட்டை போன்று அபிவிருத்தி அடைந்து வரும் தென்னிந்தியாவின் மாநிலங்களுக்கும் பொருளாதார பிரதிபலன்கள் கிடைக்கும். குறிப்பாக கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மற்றும் தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்கள் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. அங்கு 250 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். மொத்த தேசிய உற்பத்தி 450 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது. அதேபோன்று 22 மில்லியன் மக்கள் வசிக்கும் நமது நாட்டில் மொத்த தேசிய உற்பத்தி 80 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது. இந்த 2 நாடுகளும் ஒன்றிணைந்தால் 500 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு உரிமை கோரி பொருளாதாரத்தை உறுதிப்படுத்த முடியும். அதாவது ஸ்வீடனை போன்று ஒன்றிணையாவிட்டால் அந்த இலக்கை அடைய முடியாது. நாம் ஒன்றிணைந்து செயற்படாவிட்டால் எட்கா உடன்படிக்கையின் மூலம் 500 பில்லியன் அமெரிக்க டாலரை கொண்ட பொருளாதார உபவலயம் மூலம் முன்னோக்கி பயணிக்க முடியும். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை புதுடில்லியில் நேற்று பிற்பகல் சந்தித்தார். இதன்போது இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அழைப்பு விடுத்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் தெரிவித்தார். ஜனாதிபதியின் அழைப்பு தொடர்பில் இந்திய ஜனாதிபதி மகிழ்ச்சி வெளியிட்டதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. 1000 ரூபாய் சம்பள உயர்வு மற்றும் 18 மாத நிலுவை சம்பளத்தை வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சம்பள உயர்வு மற்றும் 18 மாத நிலுவை ஆகியவற்றை வழங்குமாறு வலியுறுத்தி நோர்வூட் பகுதியில் 7 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தினால் ஹட்டன் பொகவந்தலாவை மஸ்கெலியா பொகவந்தலாவை சாமிமலை ஹட்டன் பலாங்குடை ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 3 மணித்தியாலங்கள் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் 1500க்கும் அதிகமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். காசல்ட்ரி பகுதியிலும் இன்று தொழிலாளர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நோர்டன் ஹட்டன் பிரதான வீதியில் காசல்ட்ரி பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஏழை தொழிலாளிகள் அப்படின்னு சொன்னா ஒரு விளையாட்டாக நினைச்சுக்கிட்டாங்க. இந்த தொழிலாளி வீதிக்கு இறங்கித்தான் போராடி இந்த சம்பளத்தை பெற வேண்டும் என்றால் இந்த கம்பெனி ஒன்று எங்களுக்கு தேவைப்படாது. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளமும் 6 நாள் வேலையும் கட்டாயமாக வேண்டும். எங்கிட்ட வறுமை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு இழுபறியா இருந்திருக்காது. தொழிற்சங்கவாதிகள் ஒத்துமை இருந்தா மட்டும்தான் எங்க பிரச்சனையை தீர்க்க முடியும். ஹட்டன் மல்ஹிபு பகுதியிலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓட்டு கேட்டு வரவு இயலாது. ஓட்டு கேட்கறவங்களுக்கு எங்களோட சம்பாரத்தில தான் சாப்பிடுறாங்க. ஏன் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க இயலாது? எங்களோட தூள்ல தேத்தனி குடிக்கிறாங்க. அப்ப கூட உங்களுக்கு அரவு இல்ல. தேத்தனி குடிக்க அரவு இல்ல. மற்றவங்களுக்கு விலைவாசி கூட்டுறேன்னு சொன்னா உடனே கூட்டுறீங்க. யாரை கேட்டு கூட்டுறீங்க? உங்க பாட்டு கூட்டிக்கிறீங்க. ஏன் எங்களுக்கு கூட்டி கொடுக்கல 1000 ரூபாய் சம்பளம்? பதுளை கிளன்பின் தோட்டத்தை அண்டியுள்ள 4 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதுளை பசறை பிரதான வீதியில் ஊவா வெல்லச பல்கலைக்கழக வீதியை மறித்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெனியாய பெட்னா தோட்டத்தில் டயர்களை எரித்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெனியாய என்சல் பகுதியின் 7 தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஓட்டு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வர முடியுமா? இருந்தா எங்களுக்கு ஏன் அந்த உதவியை செய்ய இயலாது? உங்களுக்கு ஏன் எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க இயலாது? எங்க சல்லியில தான் நீங்க புட்டத்துல உட்காந்து பதிவு செய்றீங்க. பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இப்ப நாங்க வந்திருக்கிறோம். எங்களுடைய சம்பள போராட்டம் தொடர்ந்து நடத்தும். இந்த 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும் வரை நாங்க சாப்பாடு ஒண்ணுமே இல்லாம நாங்க பட்னியா கடந்து தண்ணி வண்டியை குடிச்சுக்கிட்டா இருக்கிறோம். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும். எங்களுக்கு தோட்டத்துக்காட்டுல வேலையே இல்ல. எங்களுக்கு பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக வழி இல்ல. படிப்பு செலவு மிச்சம் போகுது. எங்களுக்கு அட்டையில கடி போடுறோம். நாங்க கொட்டகல டிரேடன் தொழிலாளர்கள் கொட்டகலையில் உள்ள நுவரெலியா பிரதேச சபை காரியாலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டகல கிறிஸ்டல் ஃபார்ம் தோட்ட தொழிலாளர்களும் சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் கொட்டகல கிறிஸ்டல் ஃபார்ம் சந்தையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சம்பள பேச்சுவார்த்தையில நேற்று பேசின பேச்சுவார்த்தை ரொம்ப காரசாரமா இருந்துச்சு. அது மிச்ச மகிழ்ச்சி. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும். நாங்க போட்ட வாக்குல தான் 1 லட்சம் ஓட்டு எடுத்துட்டு பார்லிமெண்ட்ல போயிட்டு இருக்கிறாங்க. சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி அரசாங்கத்தை விட்டு வெளியே வர சொல்லுங்க. கேகாலை தெஹியோவிட்ட டெனிஸ்வத்த தோட்ட மக்களும் 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினமும் தொழிலுக்கு செல்லாது தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு 450 ரூபாய் சம்பளத்துல எங்களுக்கு சாப்பிட்டு உடுப்பெடுத்து நோய் நொடி பார்த்து பிள்ளைகளை படிக்க வைக்க பத்தாது. அதனால எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும். அவிசாவளி நகரிலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கொழும்பு ரத்தினபுரி மற்றும் கொழும்பு கேகாலை பகுதியுடான போக்குவரத்து இதனால் பாதிக்கப்பட்டது. எம்பிலிபிட்டி நகரில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினால் கொழும்பு இரத்தினபுரி வீதியூடான போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்கள் பாதிக்கப்பட்டது. ஏழு தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் நுவரெலியா நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு டவல்
வாங்கணும்னு சொன்னா 350 ரூபா. அப்ப நீங்க கொடுக்குற சம்பளம் எதுக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் நடக்கிறனால தான் நீங்க கம்பெனி நடத்துறீங்க. 730 சைன் பண்றதா இருந்தா 730 எங்களுக்கு தேவையில்ல. விட்டுட்டு போ, கம்பெனில சேர்ந்து விட்டுட்டு போ. இன்னைக்கு தொழிற்சங்கம் பகட காயா வச்சு எங்களை விளையாடுது. நாங்க விளையாடுறதுக்கு தயார் இல்ல. 1.5 வருஷத்துக்கான ஏகேச நீங்க கட்டாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 2015 மார்ச் முடிவடையினா 2015 ஜனவரி ஏன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல? 2013 கூட்டமத சைன் போது 105 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. சரியான நேரத்தில் அன்னைக்கு 2015 சைன் பண்ண கூட்டமந்தம் இன்னைக்கு 2017 ரெண்டாவது கூட்டமதுக்கு நம்ம ஆயத்தம் சொன்னா 1000 ரூபாய்க்கு மேல கிடைச்சிருக்கும். அன்னைக்கு ஏன் சைன் பண்ணல? 2013 கூட்டமதம் செய்யும் போது ஒரு இருட்டறைக்குள்ள தனி தீர்மானம் எடுத்து தன்னிச்சையாக எடுத்த முடிவை யாரும் மறந்துவிட முடியாது. மலைய மக்கள் மறக்கவும் இல்லை. முதலாளி சம்மேளனம் பொறுப்புடன் செயல்படணும். லாபம் வரும்போதெல்லாம் லாபத்தை ஈட்டிக்கிட்டு நட்டம் வரும்போதெல்லாம் தொழிலாளி மேல திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்வரும் காலங்களில் இந்த பேட்டர்ன், இந்த சிஸ்டத்தை மாற்றணும். இந்த கூட்டொப்பந்த முறை தொடர்ந்து தொழிலாளிகளை முதலாளி ஆக்கணும். கம்பெனிகள் செய்யாட்டி கம்பெனி அரசாங்கத்துக்கு பாரம் கொடுக்கணும். சில பேர் மேதினத்தில் சொன்னாங்க, அம்மா இவ்வளவு கூட்டம் வந்துட்டீங்க, நீங்க இவ்வளவு கூட்டம் வர சேர்ந்தா 2000 வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு. சில பேர் சொன்னாங்க, ஓட்டு போடுங்க 1000 ரூபாய் வாங்கி தரேன் அப்படின்னு. இன்னொன்னையும் தெளிவா சொல்றேன், நான் அமைச்சரும் இல்ல, அமைச்சர் ஆகிறதுக்கு எங்க மக்களை பகடகாயா பயன்படுத்தவும் விரும்பல. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் அமைச்சர் பழனி திகாம்பரம் நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது கருத்து வெளியிட்டார். 1000 ரூபாய் சம்பள உயர்வை கோரியது யார்? மக்களோ அல்லது தொழிலாளர்களோ அல்ல. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் உங்களுடன் இணைந்து போட்டியிட்டு என்னை தோற்கடிப்பதற்காக 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாக கூறினார். அமைச்சு பதவியை எதிர்பார்த்து இவ்வாறு செயற்படுகின்றார். எமக்கு வித பிரச்சனையும் இல்லை. எந்த நேரத்திலும் எந்த பதவியும் அவருக்கு பெற்றுக்கொள்ள முடியும். கம்பெனிகள் மற்றும் தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடி இந்த மக்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ජනතාවට සාමාන්‍ය පඩියක් කරන් දෙන්න කියලා සාධාරණ පඩියක් කරන් දෙන්න කියලා මම ඉල්ලීම කරලා මනියන්න වෙනවා. Thank you. ஊடகவியலாளர் சந்திப்புகள் காரணமாகவே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாக தொழில் மற்றும் தொழில் உறவுகள் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அனைத்து தொழிற்சங்கங்களும் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளன. தொண்டமானின் தொழிற்சங்கம் மாத்திரம் இணக்கத்திற்கு வந்திருக்கவில்லை. எனினும் தொண்டமானும் நேற்று அந்த சம்பளத்திற்கு இணங்கினார். அது 620 ரூபாய் அல்ல, 730 ரூபாய். ஊடகவியலாளர் சந்திப்புகள் காரணமாகவே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக தொழில் மற்றும் தொழில் உறவுகள் ராஜாங்க அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். ஊடக சந்திப்புகள் காரணமாகவே இது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. 2 வருடங்களுக்கு ஒருமுறையே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தீர்மானிக்கப்படும். 2010 மார்ச் மாதம் இதனை மேற்கொள்ள முடியாமல் போனது. 1000 ரூபாய் தருவதாக தொழிற்சங்கம் ஒன்று வாக்குறுதி அளித்தமையே அதற்கு காரணம். தேர்தல் காலங்களில் பல்வேறு விடயங்களை கூறினர். எனினும் 1000 ரூபாய் தருவதாக அரசாங்கம் என்ற வகையில் நாம் எங்கும் கூறவில்லை. இதனை தொழிற்சங்கம் ஒன்று தருவதாக கூறியது. அங்குதான் பிரச்சினை ஆரம்பித்தது. வழங்க முடியாத தொகைக்கு வாக்குறுதி அளித்தமையினாலேயே பிரச்சனை ஏற்பட்டது. வாக்குறுதி அளித்தவர்கள் இன்று வேறு எங்கோ. 1000 ரூபாய் வழங்க முடியாது என்று அனைவருக்கும் தெரியும். தேயிலை பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இது இலங்கைக்கு மாத்திரமுள்ள பிரச்சனை அல்ல, சர்வதேசம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனை. எண்ணெய் விலை காரணமாக ரப்பர் விலையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி ஆகியோர் இதில் தலையிட்டு அவர்களின் கோரிக்கையை முன்வைத்தனர். எனினும் வழங்குவது தொடர்பில் அவர்களுக்கு அளவுள்ளது. எதிர்காலத்தில் தேயிலை, ரப்பர் விலை அதிகரிக்குமாயின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு நிறுவனங்களிடம் கோர முடியும். තේ මිල වැඩි වුණොත් රබර් මිල වැඩි වුණොත් අපිට පුළුවන් සමාගම් වලට බල කිරීමක් කරන්න තව වැටු ප්‍රමාණය වැඩි කරන්න. இணக்கம் காணப்பட்டுள்ள சம்பள முறைமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். 730 ரூபாய் நாளாந்தம் என்ற முறைமைக்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்தனர். அதாவது 6 நாட்களுக்கு வேலை வழங்கப்படுமாயின் நாளொன்றுக்கு 730 ரூபாய் அடிப்படையில் வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டது. இதன்படி 500 ரூபாய் அடிப்படை சம்பளம் கொண்டுவரப்படும் கொழுந்தின் அடிப்படையில் 140 ரூபாய் சம்பளத்தில் சேர்க்கப்படும். அதாவது 15 அல்லது 16 கிலோ கட்டாயம் கொண்டுவரப்பட வேண்டும். இது தவிர சந்தை பெறுமதிக்கு அமைய 30 ரூபாய் வழங்கப்படல். அத்துடன் வருகையை அடிப்படையாக வைத்து 60 ரூபாய் வழங்கப்படும். 75 ரூபாவை அவர்கள் கோரியிருந்தாலும் நேற்று 60 ரூபாவுக்கு இணங்கினர். அனைத்தும் சேர்த்தால் 730 ரூபாவாகும். இதனை விட தொழிலாளர் ஒருவருக்கு 75 ரூபாவை ஊழியர் சம்பள நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்கு தேயிலை நிறுவனங்கள் வழங்க வேண்டும். அப்படி பார்த்தால் ஊழியர் ஒருவருக்கு 805 ரூபாய், 730 ரூபாய் தொழிலாளரின் கைகளில் கிடைக்கும். இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது. எனினும் வேலை நாட்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட வேண்டியுள்ளது.
இதேவேளை தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு தொடர்பில் தாம் இன்னும் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை என முதலாளிமார் சம்மேளனம் தெரிவிக்கின்றது. எனினும் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் தொழிற்சங்கங்கள் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக அறிய கிடைத்த போதிலும் தாம் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை என சம்மேளனத்தின் தலைவர் சுனில் பஹோலியாத்த நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2017க்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை எதிர்வரும் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதியை விசேட பாராளுமன்ற அமர்வு தினமாக நடத்த உள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டம் மீதான உரையை நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முன்னெடுப்பதற்கு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை விவாதங்களை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. கிழக்கு மாகாணத்திலே ஒட்டுமொத்தமாக 4115 துண்டுகள் வழங்கப்பட்ட பொழுதும் அம்பாறை மாவட்டத்திலே 831 துண்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட 3 இனத்தவர்களுக்கும் சரிசமனாக காணிகளை வழங்க வேண்டியது இந்த நல்லாட்சியின் கடமையாகும். திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள தங்கவேலாயுதம், வில்காமம் போன்ற பிரதேசத்தில் உள்ள காணிகள், நெற்காணிகள் சுவீகரிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. வனபலபார சபையினரால் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான காணிகள் விசேடமாக பறிக்கப்படுகின்றது. அந்த காணிகளுக்குரிய அத்தாட்சி ஆவணங்கள் அனைத்தும் அந்த மக்களுக்கு இருக்கின்றது. ஒழுவில் பிரதேசத்தில் இருக்கிற அஷ்ரப் நகர் என்கிற பிரதேசத்தில் பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்தது. பலவந்தமாக அவர்களுடைய காணிகளை அத்துமீறி பாதுகாப்பு படையினர் ஒரு முகாமை அமைத்துக் கொண்டு, ராணுவ முகாமை அமைத்து, இவற்றிலே மாவட்ட நீதிமன்றம் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கி இருந்தும் அதுவும் கவனத்தில் எடுக்கப்படாமல் அந்த காணிகளை விட்டு அகலாமல் அங்கு அவர்கள் எதிர்நோக்குகிற மிக சிக்கலான பிரச்சனைகள். இந்த அரசாங்கம் கற்றுக்கொண்ட பாடங்கள், நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபார்சுகளுக்கு பிற்பாடு, ஜெனீவா தீர்மானத்துக்கு பிற்பாடு படையினர் கையகப்படுத்தி உள்ள பல பிரதேசங்களை விடுவிப்பது சம்பந்தமாக பலவிதமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறது. வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே காணி விடுவிப்பதற்கு காட்டுகிற தீவிரம் கிழக்கிலே காட்டப்படவில்லை என்பது சம்பந்தமாக எங்களுடைய விசனத்தை நாங்கள் இங்கு தெரிவிக்க வேண்டி இருக்கிறது. பல இடங்களிலே படையினர் இப்பொழுது பயிர் செய்கைக்கு போகிற நிலவரம், அவர்கள் பயிர் செய்வதற்காக படை முகாம்களின் எல்லைகளை விஸ்தரிப்பது. மூதூர் கிண்ணியாவிலே 29க்கும் மேற்பட்ட முகாம்கள் இருந்தாலும் கூட 14 காணிகள் இனங்காணப்பட்ட நிலையிலே அவை இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. இலங்கை குளத்தையும் அங்கிருக்கின்ற குச்சவெளியான் 5ஆம் கட்டையில் உள்ள குளத்தையும் அவர்கள் சீர் செய்ய முடியாத அளவில் 320 ஏக்கர் வயல்நிலம் அது தொல்பொருள் ஆய்வு மையத்துக்கு புராவித்யாவுக்கு கெசட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதே போன்று செம்பிமலை, வடலிக்குளம், திரியாய் போன்ற பிரதேசங்களிலே 53 ஏக்கர் வடலிக்குளம் பிரதேசத்திலே இருக்கின்ற காணிகளுக்கு டீட் இருக்கின்றது, பெர்மிட் இருக்கின்றது. இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்திலே இவ்வளவு காலத்தில் ராணுவ முகாம்களாக இருந்த காணிகள் 15 ஏக்கர் காணி தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தொகையான நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் இன்னும் ராணுவ முகாம்களாக இருக்கின்றன. நிலையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குரிய குச்சவெளி என்ற பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 3/4 ஏக்கர் காணி தேவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த சம்பூர் பகுதியிலே அனல் மின் நிலையம் திட்டம் கைவிடப்பட்ட போதிலும் இந்த திட்டத்துக்காக பொதுமக்களிடமிருந்து எடுக்கப்பட்டதான 500 ஏக்கர் காணியை அந்த உரிமையாளரிடம் திரும்ப கையளிப்பதற்கு இந்த அரசு தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் கிளிவட்டி முகாம், அகதி முகாமிலே வாழ்ந்து வருகிறார்கள். அபிவிருத்தி என்ற போர்வையிலே காணியாவரிப்பு இடம்பெறுகிறது. 200 வருடங்களாக இந்த மலைய மக்கள் கிட்டத்தட்ட 2,50,000 பேர் ஒரு நாட்டிலே அவர்கள் காணியற்றி வாழுகின்ற அவல நிலை என்பது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான செயற்பாடு. அதையும் இந்த அரசு கவனத்திற்குள்ள. மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பிலான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதை தடுக்கும் வகையில் ஆளும் கட்சியின் 2 உறுப்பினர்கள் முயற்சித்து வருவதாக எதிர்க்கட்சி இன்று குற்றம் சுமத்தியது. The entire ambit of finance in this country is in the hands, is under the hands of the Prime Minister.
இந்த நாட்டின் நிதி நிர்வாகம் முழுமையாக பிரதமரின் கீழே உள்ளது. பல அமைச்சுகளுடன் பிரதமர் அலுவலகம் தொடர்புபட்டுள்ளது. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வது பிரதமரே, அதற்கு தீர்வு வழங்குவது பிரதமரே. ஏனென்றால் மத்திய வங்கி அவருடைய அதிகாரத்தின் கீழே உள்ளது. இதனால் பல்வேறு புதுமையான சம்பவங்கள் இடம்பெற்றன. குறிப்பாக ஒரு பாரிய குளறுபடி தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. மக்களின் பணம் மூலம் உழைத்த ஒரு நிறுவனமே அது. எங்கிருந்து இவ்வளவு பெருந்தொகை பணம் கிடைத்தது? ජනාධිපතිවරයාගේ වාර්තාවක් දීලා තිබෙනවා අර மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் அறிக்கையொன்றை வழங்கியுள்ளார். 1.6 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை தவிர 889 மில்லியன் ரூபாய் மற்றும் 784 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் உரிய முறையில் செயற்படவில்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு தாக்கல் செய்தால் சட்டமா அதிபர் அல்லது வேறு சிலர் அதனை ஆராய்வர். எனவே இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு 2 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்களால் சவாலுக்குட்படுத்த முடியாது. அரசியல் அமைப்பினால் அது கணக்காய்வாளருக்கு வழங்கப்பட்ட உரிமையாகும். அவரை பிரதமர் பாதுகாக்கின்றார். நான் நிரபராதி என்பதை நிரூபிக்கும் வகையில் எவ்வித பதவிகளையும் ஏற்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு கூறிவிட்டு நாட்டின் 10 லட்சம் தொழில் வாய்ப்பு திட்டத்தின் பிரதம அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே பிரதமர் கூறும் எந்த விடயங்களையும் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. கோப் குழுவிற்கு இது சிறந்த ஒரு சந்தர்ப்பம். மக்கள் விடுதலை முன்னணி அந்த குழுவின் தலைமைத்துவத்தை வகிக்கின்றது. இந்த விடயத்தில் வெள்ளை சுண்ணாம்பு பூசுகின்றதா? தேர்தலுக்கு பணம் தேவையினால் இந்த திருட்டை செய்துள்ளார்களா? முதற் தடவையாக இது இடம்பெற்றதா? இல்லை, 2ஆம் 3ஆம் தடவைகளும் இடம்பெற்றன. இவ்வாறு இடம்பெற்றும் மூடி மறைப்பதற்கு முயற்சிப்பது அரசியல் தேவையை அடிப்படையாக கொண்டது என்பது தெளிவாகின்றது. චෝදනා තියෙන මහ බැංකුව අධිපතිවරයෙක් තමාගේ උපදේශකයෙක් හැටියට රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා තියාගෙන ඉන්නේ ඇයි කියන කාරණය එතුමාගෙන් ප්‍රශ්න කළ යුතු කාරණයක්. குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரை பிரதமர் ஏன் தனது ஆலோசகராக வைத்துக் கொண்டுள்ளார் என்பது பிரச்சினைக்குரிய விடயம். எனவே இது குறித்து ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமியுங்கள். அத்துடன் கோப் குழுவின் தலைவராக சுனில் ஹந்துன்னெத்தி செயற்படுகின்றார். தற்போது கூட மத்திய வங்கியின் ஆளுநரின் சில செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அவரது தனிப்பட்ட நிறுவனம் ஒன்று எவ்வாறு இந்த அளவு லாபத்தினை பெற்றது என்பதனை கோப் குழுவிடம் கூறுகின்றோம். வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவராக செயற்பட்ட காலஞ்சென்ற ஆண்டனி ஜெகநாதனின் இறுதிக்கிரியைகள் முல்லைத்தீவு உண்ணாப்பிளவு பொது மயானத்தில் இன்று நடைபெற்றன. காலஞ்சென்ற ஆண்டனி ஜெகநாதனின் பூதோடலை தாங்கிய பிழை இன்று காலை 11 மணியளவில் முல்லைத்தீவு மணல் குடியிருப்பில் உள்ள அன்னாரின் இல்லத்திலிருந்து முற்றவழி பொது மைதானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அன்னாரின் பூதோடலுக்கு அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மைதானத்திலிருந்து முல்லைத்தீவு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு பூதோடல் எடுத்துச் செல்லப்பட்டது. அதனை அடுத்து உண்ணாப்பிளவு பொது மயானத்தில் ஆண்டனி ஜெகநாதனின் பூதோடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வடமாகாண முதலமைச்சருக்கு அச்சுறுத்தல் இருப்பின் மேலதிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என வடமாகாண சபையில் இன்று தீர்மானிக்கப்பட்டது. வடமாகாண சபையின் 63வது அமர்வின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் இன்றைய அமர்வு ஆரம்பமான போது மறைந்த பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதனுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவர் கௌரவ மரியாம்பிள்ளை ஆண்டனி ஜெகநாதன் அவர்களின் திடீர் மறைவு எமக்கு அதிர்ச்சியையும் ஆழ்ந்த துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு முன்னைய தினம் அவர் என்னுடன் சேர்ந்து வெளிநாட்டுக்கு செல்லும் பயணச்சீட்டு அலுவல்களில் ஈடுபட்டிருந்தார். முல்லைத்தீவுக்கு இரட்டை வழி ஒருங்கிணைப்பு செயல் திட்டம் ஒன்றினை ஏற்படுத்த அவர் உதவி வந்தார். திரு ஆண்டனி ஜெகநாதன் அவர்களிடம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விடயம் என்னவென்றால் அவரின் வெளிப்படைத்தன்மை. வடமாகாண சபை மிக நேர்மையான உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு பிரதி அவைத்தலைவரை இழந்து நிற்கின்றது என்பதையும் பதிவு செய்கின்றேன். அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவரின் ஆத்மா சாந்தி அடைவதாக. வடமாகாண முதலமைச்சருக்கு அச்சுறுத்தல் இருக்குமாயின் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் இன்றைய அமர்வின் போது எடுக்கப்பட்டது. அண்மை காலத்திலே என்னுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்கள் உயிருக்கான அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்தமையை இந்த அவை கரிசனையோடு அவதானிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு
கௌரவ முதலமைச்சருக்கு தேவைப்படின் மேலதிக பாதுகாப்பை போலீஸ் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் இந்த அவை போலீஸ் மா அதிபரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறது. இதேவேளை வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க முதலமைச்சரினால் நியமிக்கப்பட்ட குழு தொடர்பிலும் அவைத் தலைவர் கருத்து தெரிவித்தார். 3/2016 முதல் செயற்படும் வண்ணம் வடக்கு மாகாண சபையின் கௌரவ அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் மற்றும் ஒழுக்க ரீதியான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவென 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதை அடுத்து குறித்த குழுவானது 3 மாதங்களுக்கு செயற்படும் என்பதையும் வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளர் அலுவலகத்தில் குழு இயங்குகிறது என்பதையும் விசாரணை முறைப்பாடு செய்ய விரும்புவோர் முறைப்பாட்டு குழுவின் தலைவருக்கோ தலைவருக்கு நேரடியாகவோ தபால் மூலமோ முறைப்பாடுகளை செய்து கொள்ளலாம். இன்று காலை ஷாமிலா நிஷாந்தி மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டத்திற்கு தனது நேசக்கரத்தை நீட்டுவதற்காக கொழும்பில் உள்ள எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலகத்திற்கு சமூகம் அளித்திருந்தார். பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக ஒரு தொகை புத்தகங்களுடன் ஷாமிலா நிஷாந்தி இன்று காலை எமது கலையகத்திற்கு வந்திருந்தார். நாம் இதுபோன்று கஷ்டப்பட்டால் யாரிடம் சொல்வது? இதுபோன்ற நிறுவனம் ஒன்று இந்த பணியை ஆற்றுவது முக்கியமானது. இவ்வாறான நேசக்கரங்களின் துணையுடன் வெளிமடை மாளிகா தென்ன ஆரம்ப பாடசாலைக்கான கட்டடத்தின் புனரமைப்பு பணிகளை இன்று நாம் ஆரம்பித்தோம். பண்டாரவளை நகரிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்கள் பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலேயே தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காலி கராபிட்டிய பகுதியில் அமைக்கப்படவுள்ள புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி சேகரிக்கும் நோக்கில் யாழ் பருத்தித்துறையில் இன்று நடைபவனி ஆரம்பமானது. வடக்கின் பருத்தித்துறையில் இன்று ஆரம்பமான இந்த நடைபவனி 670 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து தெற்கின் தெய்வேந்திரமுனியை அடைய உள்ளது. இன்றைய ஆரம்ப நிகழ்வில் குமார் சங்கக்கார மற்றும் மகேல ஜெயவர்தனவும் கலந்து கொண்டனர். 28 நாட்கள் முன்னெடுக்கப்படும் இந்த நடைபவனியானது எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தெய்வேந்திரமுனியில் நிறைவடைய உள்ளது. இதேவேளை கடந்த 2011ஆம் ஆண்டு தெய்வேந்திரமுனியிலிருந்து பருத்தித்துறை வரை மேற்கொள்ளப்பட்ட நடைபவனியில் சேகரிக்கப்பட்ட நிதியில் யாழ் தெல்லிப்பள்ளியில் புற்றுநோய் வைத்தியசாலை அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.